கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அப்போ சொல்ல உன்னுடைய ஆரம்ப நாட்களை நீ சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த ஆரம்ப நாட்கள் நான் விரும்பவே இல்லை சொல்றதுக்கு, ஆனால் ஆவியவர் சொல்றதுக்காக நான் கீழ்ப்படி நான் சொல்றேன். ஆரம்பத்தில் நான் வந்து இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அப்போ நான் இதெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆகி நான் என்னோட கணவர் ஊருக்கு நான் போயிட்டேன். அங்கே அவங்க வந்து திருநெல்வேலி சைடு அவங்க நாகர்கோயில தொழில் வச்சிருந்தனால அங்கே இருந்தோம். ஒரு 2 வருஷம் அங்கே இருந்தோம். அது முடிச்சு திரும்பவும் நாங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கே திரும்ப வந்தோம். அப்போ எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, காலையில் மத்தியானம் நைட் எங்கள் அம்மா அப்படி ஜபிப்பாங்க. அந்த பழக்கம் எங்களுக்கு ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் நான் அதை கற்றுக்கொண்டேன். அதைத்தான் மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் எனக்கு 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு 2 பசங்க. முதல் பையன், அப்புறம் 3 வருஷம் கழிச்சு அடுத்த பையன் பிறந்தான். அப்போ நான் அந்த பசங்களை கொஞ்சம் பேசும்போது அது வரைக்கும் நான் சர்ச் ஆஃப் கார்டில் அங்கே பக்கத்தில் இருக்க ராமநாதபுரம் சர்ச் ஆஃப் கார்டுக்கு நான் உபவாச ஜபத்துக்கு போயிட்டு இருப்பேன். ஆனால் இந்த பிள்ளைங்களாம் பிறந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு நான் போக முடியாத நாட்களில் நான் வீட்டில் இருந்து ஜெபிச்சுட்டு இருப்பேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு நீங்கள் ஒரு சொந்த வீடு தந்துட்டீங்கன்னா நான் அந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெபிப்பேன் இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் மறந்துட்டேன். அப்படியே நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணுவேன், எனக்கு வீட்டை கட்டுறதுக்கு முன்னால ஒரு சர்ச் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவேன். இதையெல்லாம் நான் பண்ணல, கர்த்தர் எனக்குள்ள தந்து செஞ்ச காரியங்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எதுலையுமே எனக்கு 1% கூட என்னோட நான் சொல்லவே மாட்டேன். அப்ப கர்த்தர் அந்த இதயத்தை அப்படி தந்து செய்ய வச்சா. திரும்ப நாங்கள் இந்த வீடை வந்து 2010 கட்டி டிசம்பர்ல நாங்கள் இங்க குடி வந்தோம். நான் மறந்துட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியத்தை நான் மறந்துட்டேன். அப்போ 2011 இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அப்போ ஒரு நாள் காலையில கடைக்கு சமைச்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த வழியா போன சின்ன பசங்க எல்லாம் வந்து ஒரு லீவ் டைம் வந்து சொன்னாங்க, உங்க டேங்க் எல்லாம் கழுவி தரும், நீங்க எங்களுக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், காசெல்லாம் வேண்டாம், இல்லை நீ கழுவெல்லாம் தர வேண்டாம், நான் டான்ஸ் சொல்லி தரேன், நீ வா பாட்டு டான்ஸ் சொல்லி தருவேன் வா அப்படின்னு சொன்னாங்க. நான் சண்டே கிளாஸ் எடுத்ததுனால எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறனால அந்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த தர்மபுரி சைடில் இருக்க குளித்தோன்றவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்தாங்க. வந்து சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் அந்த ஷெட்டு ஒன்று இருந்தது, ஷெட்டில் தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் எனக்கு ரொம்ப குத்தப்பட்டுச்சு. அது சொன்னாரு, நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய தேவனை பற்றி நம்ம சொல்றது ஒரு ஷெட்டில் வச்சா சொல்லணும், இவ்வளோ பெரிய வீடை தந்தாரே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு நான் கூட்டிட்டேன். வீட்டில் தான் நடத்தினேன். அவங்க எந்திரிச்சாங்கன்னா அவ்வளோ மண்ணு கொட்டும், அவ்வளோ விளையாண்டுட்டு அப்படியே வருவாங்க. அவங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அப்புறம் அவங்க சபையில சேர்க்கப்பட்டாங்க. அப்புறம் நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அப்போ ஆண்டவர் அப்போ நான் என்ன பண்ண ஒவ்வொரு வெளியிலும் தனியாக இந்த ஹாலில் உட்காந்து நான் ஜெபிச்சுட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே வேலை செஞ்சிருப்பாங்க, நான் மட்டும் ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஆண்டவர் சொன்னார், அவங்கள கூப்பிட்டு ஜெபி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்க ஒரு ஹிந்து லேடி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது ஒரு கிறிஸ்தவ பாட்டு அவங்க பாடினாங்க. அப்போ அப்படியே அவங்கள இருக்கும்போது பக்கத்தில் எனக்கு அண்ணி இருக்காங்க, என்னோட பெரியம்மா மகன் தாமரை அண்ணி அவங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டேன். அப்புறம் ஜெயந்தி அண்ணி ஏரியாவில் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டேன். இப்படி பலரையும் நான் கூப்பிட்டு கர்த்தர் கூட வச்சா இன்னைக்கு உண்மையாகவே நிறைய கூட்டமாக இருக்காங்க. ஆனால் என்னை கர்த்தர் வாலி பிரயாயத்திலிருந்து பயன்படுத்திட்டு வந்தார். நான் அதை பயன்படுத்தினான்னு எனக்கு சொல்லவும் தெரியல. ஆனால் எப்போ நான் ஒரு என்கேஜாகவே இருப்பேன். என் மகன் எப்போ ஒரு டென்ஷனாகவே இருந்துட்டு இருக்கோம். ஏதோ யோசிக்கிறேன் நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க. நான் யோசிக்கிறது என்னன்னா, பரலோகத்திலிருந்து வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும், நான் கீழ்ப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கிறதுனால அநேக காரியங்கள் சொல்றது என் செவிக்கு நிறைய வரவே வராது. நிறைய சர்ச்சுக்கு போயிருப்பேன், வர்ஷிப் டைம்ல இருப்பேன், எல்லாரும் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் யாரும் ஒருத்தருக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்கள்ட்ட இருந்து அந்த கிரிகள் வெளியே போட்டு நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்படி எங்க போனாலும் கர்த்தர் என்னோட பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த காரியத்தை மாத்திரம் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய ஊழியமா இருந்தது. திரும்ப நான் மளிகை கடை வச்சிருந்தோம். மளிகை கடையில் நான் என் ஹஸ்பண்டோட இருந்தே ஆகணுங்கிற சூழ்நிலை. ஹோட்டலுக்குள்ள போயிட்டோம், ஹோட்டல்லையும் நான் இருந்தே ஆகணுங்கிற சூழ்நிலை. ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல ஈவினிங் பைபிள் காலேஜ் முடிச்சேன். ஏன்னா நான் அப்படிலாம் என்னெல்லாம் அனுப்பவும் மாட்டாங்க, நான் போற ஆளும் கிடையாது அப்படி தனியெல்லாம். ஆனா கர்த்தர் என்னை பலப்படுத்தி அனுப்புனாங்க. ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கதான் செஞ்சிச்சு. ஆனாலும் எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, உங்களை குறிச்சு தேவ திட்டம், மிகப்பெரிய தேவ திட்டம் இருக்கு, நீங்க கட்டாயம் பைபிள் காலேஜ் படிக்கணும் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இதெல்லாம் தெரியல, போனேன், படிச்சேன், இப்படி வந்தேன். ஆனாலும் நான் உபத்திரவன் புகை மாதிரி எனக்கு ஒரு புகையான ஒரு வேதனையான ஒரு காரியம் தான் எனக்கு ஹோட்டல் ஃபீல்ட்ல என்ன விட்டுருந்தாங்க. ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கடினப்பட்டு இருப்பேன். நான் தனியா போய் அழுதுட்டு வருவேன். வீட்டில் ஆலோட்டிகள் நிமித்தம் பாதிக்கப்பட்ட
இஸ்ரவேலரை எவ்வளோ காப்பாத்தினீங்க, என் கூக்குல கேட்க மாட்டீங்களான்னு கேட்டு நான் வந்து உட்கார்ந்துருவேன். இப்படிதான் நான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்போ இப்ப சமீப நாட்களா என்னோட மூத்த மையம் ஆக்சிடென்ட் ஆனா, அதுக்கப்புறம் என் கணவர் ஆக்சிடென்ட் ஆனாங்க. கத்தர் அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஃபீல்டுக்குள்ள எங்களை போக விடல. இன்னைக்கு கத்தர் முழு நேரமா ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆரம்ப நாட்கள்ல எப்படி கேள்விப்பட்டாங்கன்னு தெரியல, கத்தர் தான் நடத்தினார். ஜெபிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் அவங்களாவே வந்து என்ன ஜெபிக்க வருவாங்க. போன்ல தான் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தர் விடுதலை பார்க்கவும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே வளர்ந்துட்டே வந்துச்சு. சரி, அப்போ நீங்க ஊழியம் பண்றீங்களா சிஸ்டர் அந்த நாட்கள்ல கேட்டாங்க. அப்போ 3-4 இயர்ஸ்க்கு முன்னாலதான் அப்படி கேட்பாங்க. நான் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். அப்ப எனக்கு அது ஒரு கஷ்டமா இருந்தது. அப்பதான் இந்த ஊழியம் வந்து இடையில கொரோனால நிறுத்தப்பட்டு திரும்ப நம்ம ஜெயிப்பள்ளி அக்கா வந்து கேட்கவும் திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப மறுபடியும் இப்படி இருக்கும்போது உமன்ஸ் இன் கிரைஸ்ட் தான் நாங்கள் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா என்கிட்ட ஜெபிக்கிறவங்க தொடர்ந்து என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கணும் அவங்க விரும்பினாங்க, அதனால வச்சிருந்தோம். அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் ஜெபிக்க வருவோம். அப்போ கருத்து வந்து இதை இனி பேர் மாற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஊழியத்துக்கு ஒரு பேர் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி உபவாச குடிக்கு ஒரு ஊழியரை கூப்பிட்டுருந்தோம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து. அப்போ அவங்க வந்து ஜெபிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் உங்களை எல்லாம் தேவ சேனையாய் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை விட்டு அந்த வார்த்தை நீங்கவே இல்லை. அப்ப இது அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் நினைச்சிருந்தேன். அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் புஷ்பாக்கா அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு இதுல ஒரு இந்த வசனத்தை போட்டிருக்காங்க. ஆதியாகமம் 32:2 போட்டிருந்தாங்க. யாக்கோபு அவர்களை கண்டபோது 1-2 வாசிக்கிறேன். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் அவ்வளவா யாரும் ஒரு மெசேஜ் பார்க்க மாட்டேன். அன்னைக்கு நான் எந்திரிச்சு வந்து போன் எடுத்து பார்க்குறேன். நான் வந்து தம்ஸ் கூட்ட மாதிரி அங்க போட்டிருக்கு. நான் அப்பதான் போனை ஓபன் பண்றேன், பார்க்கறேன் என்னோட பேர்ல அந்த தம்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப அங்க சொன்னாரு, இதுதான் உன்னுடைய ஊழியத்தின் பேர் அப்படின்னு சொல்லி, இந்த ஊழியத்துக்கான பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்து கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு. உண்மையாவே அநேக இந்த ஊழியத்துல புஷ்பாக்கா காலையில விடியகால ஜெபம் நடத்துறாங்க, 11 மணி ஜெபம் நடத்துறாங்க, ஜெயந்தனி நடத்துறாங்க, சிஸ்டர் கிளாட்லி நடத்துறாங்க. இவங்கெல்லாம் விடியகால ஜெபம் நடத்துறாங்க. 11 மணிக்கு புஷ்பாக்கா பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கிறாங்க. திரும்ப முதிர் வயதிலும் கனிங்கிற ஒரு காரியத்தை நைட் எடுக்கிறாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் நடத்திட்டு இருக்காங்க. நான் வந்து இங்க வந்து கொடுக்கறதெல்லாம் திங்கட்கிழமை சாயந்தரம் ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் ஒன்று நடத்துகிறோம். சாயந்தரம் 7 மணிலேருந்து. திரும்ப வியாழக்கிழமை இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு ஆயத்த ஜெபம் நடக்கும். வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்கும். தினமும் மதியம் 2-3 திறப்பிலே 1 மணி நேரம் சொல்லி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். உண்மையாகவே அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்னார், இது வந்து எல்லாரும் திறப்புல நிற்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் இப்படி கூடி கூடி ஜெபிக்கும் போது அது ஓட்டி பார்க்குற மாதிரி, ஓவர் டைம் பார்க்குற மாதிரி அதுக்கு பலன் உண்டுன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. உண்மையாவே எப்போதும் என்கிட்ட ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியாது, அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் இதை ஆரம்பிச்சதுனால நான் ஒரு ஃப்ரீ பேர்டா இருக்கேன். உண்மையாவே சொல்ல முடியும். அதை ருசிச்சுருங்க எல்லாரும். ஏன்னா எங்களோட தான் இணையும் நான் சொல்ல மாட்டேன். நீங்களா இருக்கிற ஏரியாலையாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பண்ணிடுங்க. தேவனுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியத்துல ஒண்ணு தேசத்துக்கு ஜெபிக்கிறது. ஜெபிக்கும் போது அந்த சொல்லுவாரு, அன்னைக்கு அந்த பிள்ளை அபியூஸ் ஆகி அழுதா பத்தியா, அந்த அழுகுறதுக்கு தான் இன்னைக்கு நான் உன்னை எழுப்பியிருக்கேன், உங்களை எல்லாம் எழுப்பியிருக்கேன், என்னையில எல்லாரும் எழுப்பியிருக்கேன்னு சொல்லுவாங்க. உண்மையா அதுல சேர்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் எவ்வளோ ஒரு மகிமையா இருக்கு. தேவன் இப்படிலாம் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்கிறாரா, அழுகுறல கேட்கிறாரா, வேதனையை பார்க்கிறாரா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்தது. அப்படியாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்க குழுவுக்கு எல்லாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியம் அமெரிக்கா, கனடா, இஸ்ரேல், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இன்னும் இந்த சைடு எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் பரவி கொண்டுதான் இருக்கு. தேசங்களுக்குள்ள பரவி கொண்டுதான் இருக்கு. சாட்சிகள் தான் எழுதிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் சொன்னார், இதுல இணையிற எல்லாரும் நான் ஊழியக்காரர்கள் தான் நான் வெளியே அனுப்புவேன்னு சொன்னாரு. உண்மையாவே இதுல இருக்கிற எல்லாரும் ஊழியம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தனியா ஊழியத்துக்கு பேர் இருக்கு, அபிஷேகம் பண்ணி நாங்க அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் அநேக ஊழியர்களா தான் மாறி இருக்காங்க. இது தேவ திட்டம்.